ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோருக்கும் நல்லதே நடக்கட்டும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது நான் ஏரோப்ளேனில் போனால் ஃபஸ்ட்டு அனுபவம். ஏன் நீ போயிருக்கிற அதனால் வீடியோ எடுத்து போகிறேன்னு நினைக்காதீங்க. இது என்னோடய அனுபவத்தை தான் நான் சரி உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு நினைக்கிறேன். வேறு ஒன்றும் இல்லை. இது நான் ஃபஸ்ட் டைம் போனதுனால எனக்கு அவ்வளோ ஒரு பயம் இருந்தது. இன்ன வரைக்கும் யாரும் போனவங்களுக்கு தெரியும், போகாமல் நம்ம போனதுனால நம்மளுக்கு ஒரு புதுசாக தானே தெரியும். அப்படி தான் இருந்தது. ஏர்போர்ட்டுக்குள்ளே இருக்கும் போதெல்லாம் அதே நினப்பில் இருக்கனால எல்லோரும் சொன்னாங்க காது வலிக்கும் அப்படி இப்படின்னு சொன்னனால பயந்துக்கிட்டே உட்காந்துருந்தேன். அதனால் அங்கெல்லாம் எந்த வீடியோவும் என்னால் எடுக்க முடியல. சரி, ஃப்ளைட்டில் உட்காந்த பின்னாடி மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. மூவாகவும் கொஞ்சம் பயமாக இருக்கும்ல, அதனால் சரி வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜன்னல் ஓரமாக உட்காந்ததுனால வீடியோ நாங்கள் ஷூட் பண்ணோம். இது மெதுவாக மூவ் ஆகும்போது ஒரு டேன் ஆகிற வரைக்கும் மெதுவாக தான் மூவ் ஆகிக்கிட்டே போய்கிட்டே இருந்தது. உண்மையிலே அவ்வளோ பயத்திலே உட்காந்துருந்தேன். முருகா முருகா முருகான்னு முருகனை தான் கூப்பிட்டுக்கிட்டே இருந்தேன். ஏன்னா பயமாக ஃபஸ்ட் டைம் போகிறதுனால. உண்மையிலே நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும் போதெல்லாம் பாருங்கள், கீழே இருந்து தான் அண்ணாந்து பார்த்துருக்குறோம். உண்மையிலே இன்றைக்கி நம்மளும் ஒரு ஃப்ளைட்டில் உட்காந்து போகிறோன்னா ஏதோ கடவுள் கொடுத்த ஒரு வர மாதிரி நான் நினச்சிக்கிட்டேன். ஆர்மிக்காரங்களை மேரேஜ் பண்ணதுனால எனக்கு இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சு. ஓகே, கடவுளுக்கு நன்றி சொல்லியாச்சு. அப்படியே இது ஏர்போர்ட்டுக்குள்ளே தான். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஃபாஸ்ட்டாக போக ஆரம்பிக்கவும் பக்கு பக்கு பக்குன்னு ஆரம்பிச்சிருச்சு. இருந்தாலும் பயந்துக்கிட்டே ஸ்லோவாக போகுது. ஆனால் டேன் மேலே ஏறும்போது ஃபாஸ்ட்டாக போதா, அப்போ ஃபுல்லாகவே ஃபோனே சேக்காக தான் இருந்துச்சு, சேக்காகி தான் இருந்துச்சு. ஓகே, இது பாருங்கள், இப்போ ஃபோனே ஆட ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா டேன் ஆகும்போது அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போணுச்சு. அதனால் பயம் வேறு. ஆனால் ஃபோன் வேறு கிடுக்கிடுக்கிடுன்னு கையெல்லாம் ஆட ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, ஆனால் சரி எடுக்கலாம் அப்படின்ட்டு வீடியோ நான் எடுத்துக்கிட்டே இருந்தேன். பாருங்கள், இதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஃபாஸ்ட்டாக போகும். இறங்கும் போதும் சரி, ஏறும்போதும் சரி, அந்த டைமில் மட்டும் கொஞ்சம் பயமாக இருக்கும். பழக்கமானவங்களுக்கு இருக்காது, புதுசாக போகிறவங்களுக்கு மட்டும் அந்த பயம் இருக்கும். ஓகே, டேன் ஆகிடுச்சு. மேலே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகிடுச்சு. பாருங்கள், தெரியுதா? மேலே கொஞ்சம் பனி மூட்டமாக இருக்கிறதுனால கிளியராக ஃபோனில் தெரியலை. அதனால் அது நம்ம கிளாஸில் நின்று வீடியோ எடுக்கிறதுனால வேறு ஃபோனை கிளியர் பண்ணாமல் வேறு எடுத்துகிட்டு போய் போல் சரியாக கிளியராக தெரில. எப்படி இருக்குதுன்னு தெரியல. சரி, முடிஞ்ச அளவுக்கு பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி தான் இருந்துச்சு. உண்மையிலே யார் யாருக்கெல்லாம் ஃபஸ்ட்டு ஃப்ளைட்டில் போன தான் அனுபவம் இருக்கோ கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நானும் பயந்தேன். ஆனால் நான் பயந்தேன், நான் இல்லைன்னா சொல்லலை, நான் பயங்கரமாக பயந்தேன். அப்புறம் 2 டைம் 3 டைம் போகும்போது தான் எனக்கு கொஞ்சம் பயம் கம்மியானுச்சு. அது வரைக்கும் பயமே இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஏறி உட்காந்த பின்னாடி இது நம்ம மேகமூட்டங்கள் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இது மேகமூட்டம் நம்ம பார்க்கும்போது நம்ம பருத்தி காடெல்லாம் பார்த்தவங்களுக்கு தெரியும். அந்த பருத்தி பஞ்சு பாருங்கள், வெள்ளையர்னு கும்மி கும்மியாக அந்த இருக்கும் பாருங்கள். சேம் எனக்கு அதை பார்க்கும்போது அந்த வில்லேஜ்னால என்னவோ எனக்கு அந்த ஒரு ஃபீல் வந்துச்சு. பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. ஜன்னலோரம் உட்காது சீட்டு கிடஞ்சதுனால தான் இந்த மாதிரி வீடியோவில் ஷூட் பண்ண முடிஞ்சிச்சு, இல்லைன்னா எடுக்க முடியாது. இந்த பாருங்கள், மேக கூட்டங்கள் அவ்வளோ கூட்டமாக அழகாக தெரிஞ்சது. நிறைய வீடியோ எடுத்துட்டேன். ஆனால் ஃபோனில் இருந்து நிறைய டெலீட் ஆகிடுச்சோல, இந்த ஒரு வீடியோ மட்டும் தான் இருந்தது. அதனால் சரி எல்லோரும் பார்க்கட்டும், ஏதோ என்னோடய அனுபவம், அதனால் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன்.